ஹலோ கைஸ், இந்த தடவை எங்களோட உழவார பணி எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஹிந்து டெம்பிள் ஃபவுண்டேஷன் சார்பாக வட திருமுல்லவாயிலில் இருக்க மன்னாதீஸ்வரர் சமேத பச்சையம்மன் கோயிலில் நடத்துகிறாங்க. அதுக்காக நானும் என் ஃப்ரெண்டு தங்கமும் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பத்தூர் டு ஆவடி போகிற ரோட்டில் திருமுல்லவாயிலில் இருக்குது. கோயிலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். शिवाय नमः। ओम नमः शिवाय। இது வந்து 302வது உழவார பணி இங்க நம்ம பச்சையம்மா கோயில்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது சீரு சிறப்புமா நல்ல முறையில எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம கூச்சல் குழப்பம் இல்லாம நல்லபடியா செய்து கொடுங்கன்னு இந்த சிவனடிகள் எல்லாரையும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. ஆலய தூய்மை ஆத்ம சேவைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆலய தூய்மை செய்யறதுக்காக இன்னைக்கு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேரு நேஷனல் ஹிந்து டெம்பிள் ஃபவுண்டேஷன் மூலயமா இங்க திருமுல்லவாயில் பச்சையம்மன் கோயில்ல இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் இது போல கடவுளுக்கு சேவை செய்யணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க. உங்க மாவட்டத்துல இருக்க திருக்கோயில்களுக்கு உங்களோட இறைப்பணியை தொடங்கலாம். ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனதால இங்க வந்தவங்க கூழு ஊத்திட்டு இருந்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு ஃபவுண்டேஷனுக்கு கோவில் சார்பா பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையே முடிச்சிட்டு நாங்க உழவார பணியை தொடங்க ஆரம்பிச்சோம். நாங்க போனது ஞாயிற்றுக்கிழமை, அதனால கிரௌடு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. பப்ளிக் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு டீமா பிரிஞ்சு ஒவ்வொரு கோயில சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோம். என் கூட சங்கர் சார், பாலாஜி சார், அப்புறம் என் ஃப்ரெண்டு தங்கம், நாங்க எல்லாரும் சேர்ந்து நவகிரக சந்நிதியை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோம். எங்களை போலவே மத்தவங்களும் அவங்கவுங்க குரூப்பா சேர்ந்து ஒவ்வொரு வேலையா பிரிச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்க குழந்தையில இருந்து வயசானவங்க வர எல்லாருமா வந்து கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க.
நாங்கள் இங்கே வந்து திருமுல்வாயிலில் இருக்க பச்சையம்மன் கோயில் உழவர பணி செஞ்சிட்ருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதி தேவி வந்து சிவபெருமானோட கண்ணை மூடுறாங்க. அதனால் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபத்தை கொடுத்து பூமிக்கு அனுப்பிடுறாரு. பார்வதி தேவி அவங்க தன்னோட மனைவின்ற அந்தஸ்தை பெறுறதுக்காக பச்சையம்மனாக மாறி கடும் தவம் புரிகிறாங்க. அதுக்கான இடம் தான் இந்த திருமுல்வாயிலில் இருக்க பச்சையம்மன் கோவில். அந்த நேரத்தில் சூரபொம்மன்றவன் பச்சையம்மனோட மயங்கி அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அவரோட சகோதரர்கிட்ட கேட்குறாரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பச்சையம்மன் மிகவும் கோபம் அடைஞ்சு சிங்கத்தின் மீது ஏறுறாங்க. அவர்களோட சேர்ந்து சப்த ரிஷிகர்களும் போர் வீரர்களாக மாறி அவங்க கூட நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து சூரபொம்மன் அவங்களோட படை வீரர்களை அழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாங்க. அவர்களுக்கான சிலை தான் இங்கே வந்து ஆயுதங்களோட ஏந்திய மாதிரி வெளியே வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள், அம்மனோட அருளை பெறுங்க. என்னதான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் இது போல கடவுளுக்கு சேவை செய்யும் போது மனசு ரொம்ப நிம்மதி அடையுது. எதை பத்தியும் யோசிக்காம கடவுளுக்காக இந்த ஒரு நாள் செலவு செய்யும் போது மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்களும் இது போல கடவுளுக்கு சேவை செஞ்சு கடவுளோட அருளை பெற்றுக்கோங்க. எங்களோட உழவார பணியை முடிச்சுக்கிட்டு பச்சையம்மன் அருளோட நாங்களும் கிளம்பிட்டோம். இதோட உங்களை நான் வேற ஒரு உழவார பணி வீடியோல சந்திக்கிறேன். இது போல ஆன்மீக தொடர்பான வீடியோவுக்கு அப்படியே கோபிநாத் ராஜ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.